السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூத்த மகன் ஆவார்கள். இவர்களை பற்றி புனித குர்ஆனில் 8 இடங்களில் வந்துள்ளன. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அரபு நாட்டின் பிரபலமான கௌரவமான குறைசி கோத்திரமும் இவர்களின் வம்சாவளியினரில் ஆவார்கள். இவர்கள் பிறந்ததும் இவர்களையும் இவரின் தாயையும் அல்லாஹ்வின் கட்டளைப்படி காபாவிற்கு அருகில் புற்பூண்டு கூட இல்லாத மைதானத்தில் விட்டு சென்றார்கள். கையில் இருந்த உணவெல்லாம் தீர்ந்த பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பராமரிப்பதற்காக ஜம்ஜம் என்ற நீரூற்றை அல்லாஹ் தஆலா பொங்க செய்தான். இன்று வரை அது உள்ளது. பனு ஜுர்ஹூம் என்ற கூட்டத்தார் அவ்வழியாக வந்தபோது இந்த நீரூற்றை பார்த்து அங்கேயே தங்குவதற்காக அன்னை ஹாஜராவிடம் அனுமதி வேண்டினார். அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுக்கும்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பணித்த போது இருவரும் மகிழ்ச்சியுடன் ஆயத்தமானார்கள். கத்தியை மகனின் கழுத்தில் வைத்த காட்சியை கண்ட அல்லாஹ் தஆலா அளவிலா ஆனந்தம் கொண்டு சொர்க்கத்தின் ஆடு ஒன்றை அனுப்பி அவருக்கு பகரமாக குர்பானி கொடுக்க வைத்தான். இதன் நினைவாக தான் ஈதுல் அல்ஹா அன்று பிராணிகளை குர்பானி கொடுப்பது நடைமுறையானது. பிறகு பனு ஜுர்ஹும் கூட்டத்தாரின் பெண்ணை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மணந்தார்கள். தமது 137வது வயதில் மரணமடைந்து தமது தாயாரின் மன்னரை அருகிலேயே ஹரம் ஷரீஃபில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். உடன்படிக்கையை கரையான் தின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் தோழர்களையும் குறைஷி காஃபிர்கள் ஊர்களிலிருந்து ஒதுக்கி வைத்ததாக எழுதப்பட்ட அந்த உடன்படிக்கையை புழு அரித்துவிட்டது. அதில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் என்ற பெயரை தவிர வேறெதுவும் இல்லை என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும் அபூ தாலிப் அவர்கள் குறைஷியரிடம் என் அண்ணன் மகன் கூறியது பொய்யானால் நான் அவரை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் என சவால் விட்டார். பிறகு அம்மக்கள் உடன்படிக்கை எடுத்து பார்த்தபோது நபிகளார் சொன்னபடியே இருந்தது. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. குளிப்புக்காக தயமம் செய்தல். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பயணத்திலோ அல்லது மலம் ஜலம் கழித்து வந்தாலும் அல்லது பெண்களை உடலுறவு கொண்டிருந்தாலும் உங்களை சுத்தப்படுத்தி கொள்ள தண்ணீர் கிடைக்காவிட்டால் சுத்தமான மண்ணை நீங்கள் நாடுங்கள், அதாவது தயமம் செய்திருங்கள் என சூரா மாஇதாவிலே அல்லாஹ் சட்டத்தை கூறுகிறான். இந்த ஆயத்தின் கருத்து என்னவென்றால், குடிப்பு கடமையானவர்கள் தண்ணீரை பயன்படுத்த இயலாத நிலையில் தயமம் செய்து தொழுவது ஃபர்லாகும். அதன் முறையாவது முதலில் நியத் செய்யவும், பிறகு ஒரு முறை கைகளை மண்ணில் அடித்து முகத்தில் தடவுவோம், பிறகு 2வது முறை கைகளை மண்ணில் அடித்து முழங்கை வரை தடவுவோம். இது தயமமாகும். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. நற்செய்தி கேட்டதும் ஓத வேண்டிய துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமான விஷயத்தை கண்டால் இந்த துஆவை ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்மஸ் ஸாலிஹாத்தி. அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதி தத்திம்மஸ் ஸாலிஹாத்தி. எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அவனது அருளால் அனைத்தும் நிறைவேறுகின்றன என்று கூறுவார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஜும்மா நாளன்று கஹஃப் சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா நாளன்று கஹஃப் சூரா ஓதுபவருக்காக அந்த ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை ஒரு ஒளி ஒன்று இயங்கி கொண்டிருக்கும் என்பதாக. அதாவது ஒரு கபருக்கும் அந்த ஒளி இயங்குகிறது, அந்த மனிதருடைய மறுமைக்காக அந்த ஒளி இயங்கி கொண்டிருக்கிறது. 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. அல்லாஹ்வின் வசனங்களை ஏற்காமை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பொய் கற்பனை செய்யும் பாவிகள் யாவருக்கும் கேடுதான். அவன் தன் முன்னால் ஓதி காட்டப்படும் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கின்றான், பின்பு பெருமை அடித்து கொண்டு அவன் அதை கேளாதது போல் தன் நிராகரிப்பில் பிடிவாதம் செய்கிறான். அத்தகையவனுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என சூரா ஜாசியாவில் அல்லாஹ் கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகிலேயே செலவு செய்திருங்கள். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து, அதாவது அளித்த செல்வத்திலிருந்து தர்மமாக செலவு செய்யுங்கள். அவ்வாறு செய்யாது மரணிக்கும் சமயம்
அந்த மனிதன் கூறுவான், செல்வத்தை சேர்த்த மனிதன், என் இறைவனே, சிறிது காலம் வரை என்னை நீ பிற்படுத்தக்கூடாதா? நானும் தான தர்மம் செய்து நல்லோர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று கூறுகிறான். இந்த காட்சியை அல்லாஹ் சூரா முனாஃபிக்கூனிலே அல்லாஹ் காட்சிப்படுத்துகின்றான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. நரகத்தை காட்டப்படும். நபிசாஸ்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையில் நரகத்தை 70,000 கடிவாளத்துடன் கொண்டு வரப்படும். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மாணவர்கள் பிடித்திழுத்து கொண்டு வருவார்கள் என கூறினார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். பசும் பாலின் பலன்கள். நபிசாஸ்லம் அவர்கள் கூறினார்கள், பசுவின் பாலை உபயோகிங்கள், ஏனென்றால் அது எல்லா வகையான மூலிகளையும் மேய்கிறது. ஆகவே அதன் பாலில் அநேக வியாதிகளுக்கு நிவாரணம் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விருந்தினருடன் சேர்ந்து சாப்பிடுங்கள், ஏனென்றால் அவர் தனியாக சாப்பிட வெட்கப்படுவார் என்பதாக கூறினார்கள். அல்லாஹ் எந்த நன்மையை கேட்டமோ அதன்படி அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் எந்த கெட்டதை தீயதை விட்டு நம்மளை தடுத்தானோ அதை விட்டு தவிர்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.